ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீட்லேயே நல்லா கம்மன்னு சாம்பார் பொடி, அதாவது காரப்பொடி எப்படி சமைக்கிறதுன்னு இன்றைக்கி உங்களோட நான் வீடியோ ஷேர் பண்ணுறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி வீட்லேயே மிளகாய் தூள் அரைக்க போகிறோம். அதுக்கு பாருங்கள், மிளகாயெல்லாம் காம்பு புட்டுனுக்குது. மிளகாய் 2 கிலோ மிளகாய் வாங்கிட்டு வந்துச்சு அம்மா. நல்லா ஒரு 3 கொத்து 10 ரூபாய் கருவேப்பிலை 3 கொத்து உருவி இதை காய வச்சு வறுக்குவாங்க. 2 கிலோ மிளகாவுக்கு 1 கிலோ தனியா, 50 கிராம் மிளகு, விரலி மஞ்சள் தேவைக்கு எடுத்துக்குவாங்க, பெருங்காயம் 2 டப்பா, வெந்தயம் வீட்டுக்கும் சேர்த்து வாங்கிட்டு வந்திருக்காங்க. இதில் 50 கிராம் வெந்தயம் எடுத்துக்கும், 50 கிராம் சீரகம், 50 கிராம் கடலப்பருப்பு, 50 கிராம் உளுத்தம்பருப்பு. இது எல்லாமே வறுத்து தான் நம்ம அரைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு மிளகாவுக்கு காம்பு புட்டுக்கலாம். மிளகு, வெந்தயம், உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு, சீரகம், பெருங்காயம், மஞ்சள் வறுக்கக்கூடாது. இது 5யும் வறுத்தரலாம். கடலப்பருப்பு நம்ம ஒவ்வொன்றும் தனித்தனியாக தான் வறுக்கணும். எல்லாம் ஒட்டுக்காக சேர்த்துனிங்கன்னா ஒன்று வறுபடும், ஒன்று வறுபடாது. அதனால் நல்லா பார்த்து பக்குவமாக வறுத்துக்கலாம். ஆச்சுங்களா? வறுக்கிறதெல்லாம் கரெக்டாக பக்குவமாக வறுத்துக்கோங்க. வறுபடாது எடுத்திங்கன்னா மிளகாத்தூள் நிறைய நாளைக்கு இருக்காது, வண்டு வச்சுக்கும். இதெல்லாம் க்ளீனாக பக்குவமாக வறுத்து எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் 6 மாதம் இல்லை 8 மாதம் வச்சாலும் ஒன்றும் ஆகாது. அதனால் வறுக்கிறதெல்லாம் பொறுமையாக, எதுவுமே எண்ணெய் விடாதீங்க, ட்ரையாக வருங்க. நம்மளுக்கு கடலப்பருப்பு வறுபட்டாச்சு, பண்ணிடலாம். உளுத்தம்பருப்பு நான் அளவு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அதனால் அந்த மெஷர்மெண்ட் எங்கள் வீட்டு ஸ்டைலில் நாங்கள் இந்த மெஷர்மெண்ட் தான் ஃபாலோ பண்ணுவோங்க. உங்கள் வீட்டில் எப்படி அரைக்கிறீங்கன்றதை எனக்கு கமெண்ட்டை தெரிவிங்க. முடிஞ்ச அளவுக்கு வீட்டு மிளகாய்த்தூள் அரைச்சி சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். நம்ம கடையில் வாங்குறதுல என்னென்ன கலப்படம் பண்ணியிருக்கிறாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. அதனால் முடிஞ்ச வரை வீட்டு மிளகாய்த்தூள் அரைச்சி சாப்பிடுங்க. என்ன ஒரு நாள் ஃபுல்லாக நம்மளுக்கு டைம் எடுக்கும். நம்ம ஆரோக்கியத்துக்கோசரம் நம்ம ஒரு நாள் டைம் ஒதுக்கலாம். எப்படி? நம்ம ஆரோக்கியம் நம்ம உணவு. லைட்டாக கலர் திரும்புகிற வரையும் உளுத்தம்பருப்பையும் நல்லா வறுத்துக்கலாம். பாருங்கள், கலர் திரும்பிடுச்சு. உளுத்தம்பருப்பு வறுபட்டாச்சு, எடுத்துடலாம். மிளகும் நல்லா வறுத்துக்கலாம். எல்லாமே தனித்தனியாக வருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒட்டுக்காக வறுக்காதீங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், தனித்தனியாக வறுத்துக்கலாம். நம்மளுக்கு மிளகு வறுபட்டாச்சு, அதையும் இதிலேயே சேர்த்திடலாம். வெந்தயம் ரொம்ப நேரம் விட்டுறாதீங்க. ஏன்னா வெந்தயம் ரொம்ப வறுபட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்க, கசப்பு எடுக்கும் லைட்டாக உங்களுக்கு. அதனால் சும்மா லைட்டாக வறுத்திங்கன்னா போதுமானது நம்மளுக்கு வெந்தயம். அதனால் நான் ஸ்கிப் பண்ணாமல் டைரெக்டாக வறுத்துனே காமிக்கிறேன். பாருங்கள், அவ்வளோதான். கலர் திரும்பிடுச்சு நமக்கு. வெந்தயம் எடுத்துடலாம். சீரகமும் வறுத்துக்கலாம். சீரகம் லைட்டாக வறுக்கணும். நல்லா வறுத்துக்கலாம். பாருங்கள், நமக்கு சீரகம் வறுக்கும் போது நல்லா ஒரு மனம் வரும், குட் ஃபீலிங்ஸ் வரும். அப்படியே அழகாக சீரக தண்ணியில் கஷாயம் வைக்கிறவங்களுக்கு தெரியும் அந்த மனம். அவ்வளோதான், மனம் வந்துருச்சு, வறுபட்டாச்சு. இதையும் இதிலே சேர்த்திடலாம். மஞ்சள் வறுக்காதீங்க, இதிலே சேர்த்திக்கலாம். அடுத்தது கருவேப்பிலை 2 பிட்டாக வறுத்துக்கிறேன். கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால்
கொஞ்சம் கொஞ்சமாக வறுத்துக்கலாம். நம்ம முன்ன வறுத்ததெல்லாம் தனியாக ஒரு சிங்கிள் காய வைக்கிறோங்க. இது கொஞ்சம் நல்லா வறுத்துக்கலாம். வறுத்து நல்லா செப்பரேட்டாக நல்லா அகலமாக துணி விரித்து போட்டு காய வச்சுக்கலாம். கருவேப்பிலை வந்து நம்மளுக்கு சாம்பார் தூளுக்கான மனமே கருவேப்பிலை தான் அதிகமாக கொடுக்குறது. அதனால் கருவேப்பிலை தாராளமாக எடுத்துக்கலாம். நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வறுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இருந்தீங்கன்னா உண்மையிலே இந்த ஸ்மெல்லை ரொம்ப விரும்பி ஸ்மெல் பண்ணுவீங்க. அந்த அளவுக்கு நல்லா இருக்கும். வறுபட்டாச்சு. இதையும் தனியாக சேர்த்திக்கலாம். அது தனியாக காய வச்சுக்கலாம். இன்றைக்கி நான் அரைக்கிற மிளகாய் தூள் எங்களுக்கு இல்லை, எங்கள் அக்காவுக்கு பக்கத்து வீட்டார் வந்து அரைச்சி கொடுக்க சொன்னாங்க. எவ்வளோ செலவானாலையும் நான் கொடுத்துட்றேன், எனக்கு அரைச்சி கொடுக்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அக்கா கிட்ட கேட்டிருந்தாங்க. அக்கா ஃபோன் பண்ணி சொன்னதுனால இன்றைக்கி அரைச்சி கொடுத்து அனுப்ப போகிறேங்க. கொட்டைக்கு கொடுத்து அனுப்ப போகிறோங்கோ. அடுத்தது தனியா அதிகமாக இருக்கிறதுனால சில பேர் கொத்தமல்லி சொல்லுவாங்க, சில ஊரில் தனியா சொல்லுவாங்க. எங்கள் வீட்டிலலாம் நாங்கள் தனியான்னு தான் சொல்லுவோங்க. இதையும் வறுத்துக்கலாம். 1 கிலோ இருக்குது, 1 கிலோவும் ஒட்டுக்கா வறுக்க முடியாது இல்லைங்களா? அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வறுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அரைச்சி கொடுக்குறவங்க ஹாப்பியாக யூஸ் பண்ணணும். மனசார பக்குவமாக பதமாக செஞ்சு கொடுக்கலாம். அவங்களுக்கு மிளகாய் தூள் சாம்பார் தூள் சொல்லுவீங்க, நாங்கள் வீட்டு மிளகாய் தூள் இப்படி தான். பாருங்க, கலர் திரும்பிடுச்சு, நல்லா வாசனையும் கமகமன்னு வந்துடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். அடுத்தது தனியாலாம் வறுத்தாச்சு. மிளகாய் நம்ம காம்பு புட்டு சுத்தம் பண்ணாங்க இல்லையா, அந்த மிளகாயும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வறுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மிளகா வறுக்கும் போது மட்டும் தயவு செஞ்சு கரெக்டாக பார்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வறுத்துக்கோங்க. ஒரு மிளகா தீஞ்சிரும், ஒரு மிளகா வறுபடாது. எங்கள் அம்மா கதை சாதிட்டாங்க நெடியறது. நல்லா வறுத்துக்கோங்க. அப்புறமா மிளகாய் வந்து நம்மளுக்கு கலர் கரெக்டாக வராது மிளகாய் தூள். அதனால் தீயை விடாமல் வறுத்துக்கோங்க. இரும்பு யாராவது இருந்தால் தூரம் ஓடி இருங்க, வறுக்கும் போது பக்கம் நிற்காதீங்க. பாருங்க, இந்த மாதிரி கலர் தீயை விடாமல் வறுத்து எடுத்துக்கோங்க. முழுக்க என்னுடைய தயாரிப்பு தான் இந்த மிளகாய் தூள். நம்ம மிளகாயெல்லாம் வறுத்தாச்சு. அக்கம் பக்கங்கிறவங்களுக்கெல்லாம் ஓசிலேயே மூக்குப்பொடி போட்டாச்சு. நல்லா வறுத்தாச்சு. நம்ம மிளகாயெல்லாம் 2 கிலோவும் பாருங்கள், காம்பு கிளி நல்லா சுத்தமாக வறுத்தாச்சு. இதை வந்து நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம். வேலை இப்போதைக்கு முடிஞ்சது. இதை நல்லா இன்றைக்கி அடிக்கிற வெயிலுக்கு ஒரு 2 மணி நேரம் நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம். இது நம்ம வறுத்துங்க இல்லையா, அதெல்லாம் மிக்சிங் மசாலா, விரலி மஞ்சள் மட்டும் நம்ம வறுக்காத சேர்த்திருக்கோம். மிளகாயும் நல்லா அகலமான துணியை போட்டு நல்லா இப்படி வளைச்சிங்கன்னா உடையணும். இப்போ பாருங்கள், உடையாது, வளையும். ஆனால் காய வச்சு எடுத்தால் நல்லா உடையும். அந்த கண்டிஷனுக்கு நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம். தனியா இதையும் காய வைக்கணும். காய வச்சுக்கலாம். எல்லாத்தையும் நம்ம இது ஒன்று சேர்த்திட்டு கூட காய வைக்கலாம். ஒன்று சேர்த்திட்டு ஒட்டுக்கா நல்லா காய வச்சுக்கலாம். கருவேப்பிலை இதையும் நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம். மிளகாய் நல்லா காஞ்சிடுச்சு. சவுண்ட் எப்படி வருது பாருங்கள். உடைச்சா இப்படி உடையுது. இப்போ இதை நம்ம ஒன்றாபாதியாக உரலில் போட்டு இடித்து பிறகு பாருங்கள், நம்ம இதுவும் நல்லா காஞ்சிடுச்சு. எல்லாம் ஒட்டுக்கா கலந்து மில்லில் கொடுத்து அரைச்சிக்கலாம்.
நம்ம ஒன்றா பாதியாக இந்த மாதிரி இடித்து எடுத்துகிட்டு போவோங்க மில்லுக்கு. இடிமா ஹாய். இந்த மாதிரி கொரப்பாக இடித்து மிளகாத்தூள் அரைக்கிறதுக்கு அம்மா ஒரு பக்கெட் வச்சுருக்கு. இது மில்லுக்கு எடுத்துகிட்டு போகிற பக்கெட்டு. அதில் இதை ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். நம்ம தனியா மசாலா எல்லாம் இதிலையே கலந்துடலாம். இன்னொரு பேட்ச் போட்டு திரும்ப இடிக்குவாங்க. பெருங்காயம் இப்போ தான் நம்ம பெருங்காயத்தை இதில் சேர்த்த. பெருங்காயம் 2 டப்பா சேர்த்தோம் அம்மா. அடுத்த பேட்ச் இடிக்குது. நம்மளுக்கு பாருங்கள் இந்த மிளகாயில் எவ்வளோ விரை இருக்குதுன்னு. பெங்களூரில் ஆந்திரா மிளகான்னு சொல்லிட்டு கேட்டங்கன்னா ரெகுலராக எல்லா கடையிலையுமே கிடைக்கும். எல்லா மல்லிகை கடையிலையும் கிடைக்குது. இந்த மிளகாய் வாங்கி போட்டிங்கன்னா தான் நல்லா காரம் அதிகமாக இருக்கும். நாங்கள் எப்பவுமே இந்த மிளகாய் தான் வாங்கி நாங்கள் மிளகாய் தூள் அரைக்கிறது. இன்னொரு டப்பா பெருங்காயமும் சேர்த்தியாச்சு. இவங்க ரெகுலராக எங்ககிட்ட தான் மிளகா அரைச்சி கொடுக்க சொல்கிறது. நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குதுங்களா? இதை அரைச்சிட்டு எந்த கலர் வருதுன்னு காமிக்கும். தூக்கிட்டு போகும்போது காற்றடிச்சா யாருக்குன்னா மிளகா விழுந்துடும் இல்லையா? அதனால் மேலே திரும்ப மசாலா தூக்கியாச்சு. இப்போ அம்மா மிஷினுக்கு எடுத்துகிட்டு போக போகிறாங்க. மில்லு இங்கே மேக்ஸிமம் 4:30 மணிக்கு மேலே தான் மில்லு ஓப்பன். பாருங்கள், அம்மா மில்லில் கொடுத்து நல்லா அரைச்சிட்டு வந்துட்டாங்க. தெரியுதுங்களா? கொஞ்சம் வீடியோவில் கலர் கரெக்டாக தெரியல. நல்லா ரெட்டாக இருக்குது, நைஸாகவும் இருக்குது. பாருங்கள், எங்கள் வீட்டு ஸ்டைலில் நாங்கள் இப்படி தான் காரப்பொடி அரைக்குவோங்க. இப்போ இது இங்கே பெங்களூர்லேருந்து தருமபுரி போகுது. தருமபுரி அதியமான் கோட்டைக்கு இந்த காரப்பொடி போகுது பேக்கிங் பண்ணி. உங்கள் வீட்டு ஸ்டைலில் நீங்கள் எப்படி அரைக்குவீங்கன்றதை தெரிவிங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் அதை சந்திக்கிறேன். உங்கள் கூட இருந்து விடைபெறுவது உங்கள் சசி செல்வி. பை ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய ஸ்டைலில் வீட்டிலையே காரப்பொடி இந்த மாதிரி தான் நாங்கள் ரெடி பண்ணுவோங்க. நீங்கள் எப்படின்னு எனக்கு கமெண்ட்டில் தெரிவிங்க ஃப்ரெண்ட்ஸ். பை.